டிஸ்கவர் யுவர்செல்ஃப் உங்களை வரவேற்கிறது. இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலில் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான கிளாஸஸ் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஆரம்பிக்க இருக்கிறது. ஸோ அதற்கு இதுவரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க, பே பண்ணாதவங்க கீழே தர நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு பே பண்ணிவிட்டு கிளாஸஸ்க்கு வந்துடுங்க. லாஸ்ட் மினிட்டில் வர்றதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள். எஜுகேஷன் சைக்காலஜிக்கும் ஜிகேக்கு மட்டும் அதிகப்படியான முக்கியத்துவத்திற்கான காரணம் நம்ம சேனல்லே நிறைய சொல்லியிருக்கோம். நம்மளுடைய சேனலினுடைய முக்கியமான ப்ரொமோஷனே பிஜிடிஆர்பிக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துவது, தயார்படுத்துவது தான். ஸோ ஒவ்வொரு டெக்னிக்ஸும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா பை எக்ஸ்பீரியன்ஸஸில், அப்புறம் கிளாஸஸ் நம்ம எப்படிலாம் கொஸ்டின்ஸு கேட்பாங்க அப்படின்ற ஒரு அனுபவத்தினுடைய அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே ப்ரூவ்டு அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா நம்ம பிஜிடிஆர்பி அல்லது எந்த விதமான போட்டித் தேர்வாக இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் அந்த கேள்விகளானது பார்த்திங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமாக கேட்கப்படும். அதே மாதிரி கன்செப்டாக பார்த்திங்கன்னா அந்த கட் ஆஃப் என்பதும் பார்த்திங்கன்னா உயர்ந்துக்கிட்டே வரும். சில சமயங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வகையில் கூட இருக்கும். இப்போ டிஎன்பிஎஸ்சி எடுத்திங்கன்னா கடந்த முறை பார்த்திங்கன்னா ஒரு 170 168க்கு மேலே இருந்தால் தான் அந்த போஸ்டிங்கே கிடைக்கிற மாதிரி இருந்தது. அது கீழே கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அப்போது எங்கே போனாலும் ஒரு 80% மார்க்ஸ் வேணும். அப்போ தான் ஈஸியாக போகிற மாதிரி இருக்கும். பட் அது எடுப்பது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும்னு சொல்லலாம். இப்போ நமக்கு 150 அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ 8னா 120 எடுக்க முடியுமா சார் அப்படின்னா முடியாது. சரி, ரைட்டு, ஓகே, 60 பாஸ் மார்க்காக இருந்தாலும் ஆனால் நமக்கு கட் ஆஃப் அப்படின்னு வரும்போது யார் அதிகமாக மதிப்பெண்கள் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை. அப்போ ஒரு 75% சார், எஸ், ஒரு 75% இருந்தால்தான் கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ 150, ஸோ 150ல் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 105க்கு மேலே இருக்கணும். அதுவும் டிபெண்டிங் அப்பான் யுவர் கேட்டகரி. ஸோ அந்த கேட்டகரியை பொறுத்து, சப்போஸ் அந்த கேட்டகரி சில கேட்டகரிஸ் லீஸ்ட் கட் ஆஃபே இருக்கும். 87, 90, 97, 98 அந்த மாதிரி கூட கிடச்சிருக்கு. சில கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா 100, 105 கூட கிடைத்து அவங்களால சர்டிஃபிகேட் வரைக்கும் போயிட்டு முடியாமல் கூட போயிடலாம். காரணம் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் நன்றாக இருக்கணும். அதே மாதிரி யூ ஹேவ் டு கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு ஆல் த ஏரியா. ஸோ எல்லா ஏரியாவுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ தான் ஓவரால் மதிப்பெண் மொத்தத்துக்கு கூடும். ஏதாவது ஒரு ஏரியாவில் நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிட்டாலோ அல்ல விட்டுட்டாலோ அல்லது சில ஏரியா மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா அதில் அதிகமான மதிப்பெண்களும் இதில் மதிப்பெண்களும் உங்களுக்கு போயிடும். ஸோ சரியான திட்டமிடல் இல்லாமல் போனாலும், சரியான ப்ரிப்பரேஷன் இல்லாமல் போனாலும் கண்டிப்பாக உங்களால் உயர்ந்தபட்ச மதிப்பெண்கள் எடுக்கவே முடியாது. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது வெயிட்டிங் பண்ணி இனிமேல் வரக்கூடிய அந்த அதாவது நோட்டிஃபிகேஷனை பொறுத்து படிக்கலாம் என்று நினைப்பவர்களுக்கான பதிவை நான் போய் சொல்லிடுறேன். நீங்களாம் ரொம்ப சிரமம், கடைசி நிமிஷத்தில் படித்து பாஸ் பண்ணுவது என்பது எளிதான காரியம் இல்லை. ஸோ அத்தனை சிலபஸ் இருக்கும். கிட்டத்தட்ட இல்லை, நீங்கள் பிகாமில் படித்தது, எம்காமில் படித்தது, 11th 12th படித்தது அத்தனையும் ஒரு சேர்ந்து நீங்கள் படிக்கும்போது நிச்சயமாக அது மைண்டுக்குள்ளே போய் எல்லாமே வேலை செய்யும்னு சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு மாதிரி. அதே மாதிரி திட்டமிடுதல் மட்டுமில்லை, நிறைய பயிற்சி. இப்போ இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பாருங்களேன், எத்தனை பேர் இந்த வாரம் எழுத போகிறாங்க. கிட்டத்தட்ட போன ட்ரிப்பே 21 லட்சம் பேர் எழுதுனாங்க. மொத்தம் 6000 போஸ்ட்டு தான். அப்போது எவ்வளவு ஒரு காம்படிஷன் இருக்குது பாருங்க. 10th குவாலிஃபிகேஷனுக்கு யாரெல்லாம் போட்டியிடுறாங்க, டிகிரி, பிஜி டிகிரி படித்தவங்க, இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாருமே போட்டியிடுறாங்க அந்த சிறிய போஸ்ட்டுக்கே. ஆனால் நம்ம பிஜிடிஆர்பியை பொறுத்த மட்டுக்கும் அந்த பிஜிடிஆர்பியில் பிஜி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட பிஎட் இருக்கவங்க மட்டும்தான் போட்டியிடுறாங்க. என்னை பொறுத்த மட்டுக்கும் நமக்கு போட்டி கம்மின்னே நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இப்போ டெட்டு பேப்பர் 2 எழுதுனாங்க. மொத்தம் நீங்கள் ஒரு 2000 போஸ்ட்டே வச்சுங்களேன். ஒரு உதாரணமாக 40,000 பேர் தான் எழுதுனாங்க 2000 போஸ்ட்டுக்கு. ஆனால் இதே டிஎன்பிஎஸ்சி பாருங்கள், 6000 போஸ்ட்டுக்கு 20-25 லட்சம் பேர் எழுதுறாங்க. அப்போ எங்கே காம்படிஷன் அதிகமாக இருக்குது? ஸோ அங்கே தான். அப்போது நம்ம பிஜிடிஆர்பி பொறுத்தவரைக்கும் சப்ஜெக்ட் வைஸாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் போட்டி என்பது கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த பிஎட் வித் குவாலிஃபிகேஷனோட இருக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கையும் கம்மியாக இருக்கும். அப்போது ஓவராலாக சொல்கிறதா இருந்தால் நான் திரும்பவும் நிறைய டைம் சொல்லுவேன், எனக்கு கூட நெகட்டிவ் கமெண்ட் வரும். ரொம்ப பாஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிஜிடிஆர்பி தாங்க ஈஸி. அங்கே ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கிடையாதுங்க. அப்புறம் நீங்கள் படித்ததில் தான் எழுத போகிறீங்க. அடிஷ்னலாக உங்களுக்கு ஜிகே மட்டும்தான் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, சைக்காலஜி இருக்குது.
இதுவும் நாம் படித்ததான். ஆனால் இதே இது ஒரு குரூப் 4 இல்லை வேறு எந்த எக்ஸாமாக இருந்தாலும் யூ நீட் எ மல்டிவேரியஸ் டேலண்ட் ஃப்ரம் மினி சப்ஜெக்ட்ஸ், தமிழ், இங்கிலீஷ், மேத்து, சோசியல் சயின்ஸு, ஜியாகிரஃபி, கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே இப்படின்னு எல்லாத்துலேயும் நீங்கள் ஒன்று இது பற்றாமல் டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் இருக்குது. அந்த மாதிரியும் நிறையா உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது. ஆனால் இங்கே எதுவுமே இல்லை. உங்கள் சப்ஜெக்டில் நீங்கள் தரவாக இருந்து, சைக்காலஜியில் தரவாக இருந்து, ஜிகேயில் தரவாக இருந்தால் நிச்சயமாக ஈஸியாக இந்த ஆசிரியர் வேலை என்பது உங்களுக்கு கிட்டிவிடும். ஸோ இதை தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ கம்பேர் டு அதர் எக்ஸாமை கம்பேர் பண்ணும்போது முழுக்க நம்ம படித்த பாடங்களிலிருந்தே வரப்போது கிட்டத்தட்ட 110 மதிப்பெண்களுக்கு. சைக்காலஜியும் நாம் படித்தது தான். ஸோ அதுலேயும் இருக்குது. நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸு அப்புறம் ஜிகே அது மட்டும் வேணால் நீங்கள் ஒரு க்ளோஸ்அப்பில் டச்சில் இல்லாமல் இருக்கலாம். மற்றபடி நீங்கள் சைக்காலஜியும் பிஎட்டில் படிக்கும்போது படித்தது தான். எனவே நாம் படித்ததிலிருந்து மட்டும் வரக்கூடிய ஒரே எக்ஸாம் இது மட்டும்தான். டெட்டு 1 பேப்பர் 2 பாருங்கள். அவங்க டெட்டு பேப்பர் 1 எழுதும்போதும் அந்த டெட்டு குவாலிஃபைடு எக்ஸாம் எழுதும்போது எவ்வளோ எழுதணும். அவங்க தமிழ், இங்கிலீஷு அப்புறம் எல்லாம் சேர்க்கணும். சோசியல் ஸ்டடீஸ் எழுதுகிறவங்க தமிழ், இங்கிலீஷ் எழுதணும். சயின்ஸ் எழுதுகிறவங்க மேத்ஸ் எழுதணும். இந்த மாதிரி எல்லா டேலண்ட்டும் வேண்டியிருக்கு. ஆனால் நாம் ஒரு பிஜி முடித்ததுக்கப்புறம் அந்த டெட்டு எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு உங்கள் சப்ஜெக்டையும் தாண்டி வேறு விஷயங்களுக்கும் போக வேண்டியிருக்கு. பட் அந்த பிஜிடிஆர்வை பொறுத்த மட்டும் அந்த மாதிரி இல்லை. ஸோ இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு படித்தால் நிச்சயமாக ஒரு நல்ல கட் ஆஃபை பெற முடியும். ஸோ வரக்கூடிய நாளை நடைபெறக்கூடிய அந்த எஜுகேஷன் சைக்காலஜி அதாவது சனிக்கிழமை நடைபெற இருக்கிறது. ஸோ அந்த தேர்வுக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க. கிளாஸ் வேணும்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. எங்கள்கிட்ட நல்ல ப்ரிப்பேர்டு மெட்டீரியல் இருக்குது, அல்லது சைக்காலஜிக்கான டெஸ்ட் பேட்ச் இருக்குது. வேணும்னா இந்த 212 நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக அதற்கான உங்களுக்கு சரியான விளக்கம் கிடைக்கும். ஸோ தொடர்ந்து இந்த பதிவுக்கான நோக்கம் கண்டிப்பாக பிஜிடிஆர்பி மட்டும்தான் எளிமையாக இருக்கும். அது சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக நீங்கள் நல்ல கட் ஆஃப் எடுக்க முடியும். தொடர்ந்து இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.